இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லது. அடுத்து சும்மா 2 வெந்தயம், சும்மா 2 சீரகம். அந்த சும்மான்றது பேருக்காக போடுறது. கடுகு சீரகம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பூண்டு, நறுக்கி வச்ச வெங்காயம், அது கூடவே மஞ்சள் பொடி போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு கிளறு கிளறிட்டு காய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது புளி கரைசலை இதில் ஊற்றிடலாம். புளி ஊற்றின கையோடையே அரைச்சி வச்ச தக்காளியும் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே கொதிக்கட்டும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். நான் கருவேப்பிலை எப்பவுமே சில குழம்புகளுக்கு கடைசியில் போடுவேன். அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு புளிப்பு, லேசான இனிப்பு, கொஞ்சம் காரம், கசப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு அட்டகாசமான பாவக்காய் புளித்தொக்கு ரெடி.